எக்ஸைஸ் 3.7ல் 1.2 என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரூட் எடுக்க சொல்கிறாங்க. அது முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் தனித்தனியாக எடுத்து அதை ஃபேக்டர்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் ரூட் எடுக்கலாம் வெளியே. இப்போ என்ன பண்ணால் இது ஃபேக்டர்ஸாக மாற்றுற முதல்ல நியூமரேட்டர் எடுக்கிறேன். எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், 7x² ப்ளஸ் 2√14x ப்ளஸ் 2. இது எப்படி ஃபேக்டர்ஸ் பண்ணலான்னு பாருங்கள். 7 × 2 14, 2 √14 இல்லையா? அப்போது √14 இதையும் √14 எடுக்கலாம் இல்லையா? 14 × 14 √14 × √14 14, 2√14 2√14 இல்லையா? 14 ப்ளஸ் √14 ப்ளஸ் √14 2√14 ஆச்சுங்களா? இப்போ 7 இங்கே இருக்கு இல்லையா? அப்போது இந்த 7 டிவைட் பண்ணணும் இல்லையா? நான் என்ன பண்ண போகிறேன், இதை எப்படி எழுதலாம், இந்த √14 √2 × 7 எழுத போகிறேன். இந்த 7 √7 × √7 எழுத போகிறேன். இது அதே மாதிரி தான் 2 × 7 எழுதுகிறேன். இதை √7 × √7. இப்போ தனித்தனியாக பிரித்து எழுதுகிறேன். எதனா என்ன போகிறோம் பாருங்கள், 2 × √7 டிவைடட் பை √7 × √7 கேன்சல் ஆகிடுச்சா? இதுவும் அதே தான் இல்லையா? √2 × √7 டிவைடட் பை √7 × √7 கேன்சல் ஆச்சுன்னா இதான் மிச்சம். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் √2 டிவைடட் பை √7, இதுவும் அதே தான் இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் √2 டிவைடட் பை √7. அப்போ எப்படி மாறுறது, √7x ப்ளஸ் √2, இது √7x ப்ளஸ் √2 ஆச்சுங்களா? இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து டினாமினேட்டர் எடுக்க போகிறோம். டினாமினேட்டர் என்ன இருக்குது, டினாமினேட்டர் பாருங்கள், x² மைனஸ் 1/2x x² டினாமினேட்டர் மைனஸ் 1/2x ப்ளஸ் 1/16 சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 16 வெளியே எடுத்தா என்ன வரும், 16 மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பை 16 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 16x² மைனஸ் 8x, அப்புறம் இது என்ன வரும், ப்ளஸ் 1. இப்போ இதை ஃபேக்டர்ஸாக மாற்றோம்னா 16, இங்கே -8. அப்போது 4 -4 -4 மைனஸ் ப்ளஸ் 4 × 4 16, 4 + 4 -8. இது மைனஸ் எலமெண்ட்லேயே பண்ணால் இங்கே 16 ஆகும். 16 டிவைடட் பை 2வா, இந்த 2வும் 16 கேன்சல் ஆச்சுன்னா 8 வந்துடும். இங்கே 16 வரும் இல்லையா? 16 கேன்சல் ஆச்சுன்னா 1 வந்துடும். இந்த 16 அப்படியே நிற்கும் ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது ஃபேக்டர்ஸ் ஆமாச்சு. இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும், x - 4, இதுவும் x - 4 ஓகேங்களா? அப்போது டினாமினேட்டரும் கிடச்சிச்சு, எனக்கு நியூமரேட்டரும் கிடச்சிச்சு. அப்போ எப்படி எழுதலாம் அதை, ஹோல் ரூட்டு √7x + √2 √7x + √2 டிவைடட் பை x - 4. இங்கே 16 இருக்குது இல்லையா, இங்கே 16 இருக்கு இல்லையா, அந்த 16 எடுத்தனா டிவைட் பண்ணணும் இல்லையா? டிவைட் பண்ணால் என்ன வரும், கேன்சல் ஆச்சுன்னா 1/4, இது 1/4. அப்போது x - 1/4 இது இல்லை, இதுவும் x - 1/4 ஓகேங்களா? கரெக்டு, இது x - 1/4. அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும், x - 1/4, இதுவும் x - 1/4 ஓகேவா? இப்போ பாருங்கள், இது மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது ஒன்று தான். இதை நம்ம இந்த உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு என்ன ஆகும் பாருங்கள், √7x + √2 √7x + √2 டிவைடட் பை 4x - 1
divided by 4, 4x minus 1 divided by 4. ஆச்சுங்களா? இப்போ பாருங்கள், இது எல்லாமே ரூட் உள்ள தான் இருக்கு இல்லையா? அப்போ எப்படி எதெல்லாம் அதை ரூட்டு 7x ப்ளஸ் ரூட் 2 ஸ்கொயர், இந்த 4 வெளியே வந்துடும் இல்லையா? இந்த 4 வந்து வெளியே வந்துச்சுன்னா என்ன வரும்? 4 × 4 16 இல்லையா? அப்போது என்னவா மாறுறது? சரி பார்க்கலாம் விடுங்க. இப்போ என்னது 4x minus 1 whole square 1/16 இல்லையா? இப்போ 16 மேலே போச்சுன்னா இது ஃப்ராக்ஷனில் இருக்குது இல்லையா? இது மேலே போச்சுன்னா கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும் இல்லையா? அப்போ என்ன எப்படி அதெல்லாம் அதை ரூட்டு 7x ப்ளஸ் ரூட் 2 whole square into 16 divided by 4x minus 1 whole square இல்லையா? 4x minus 1 whole square. இந்த ரூட் எடுத்தனா இங்கே பாருங்கள், அப்படியே எழுதிக்கிறேன். அங்கே எழுதுந்தான் அப்படியே எழுதிக்கிறேன், எந்த மாற்றமும் இல்லை. ரூட்டு 7x ப்ளஸ் ரூட் 2 whole square divided by 4x minus 1 whole square into 4 square. 16 பதில் 4 ஸ்கொயர் மாற்றினேன். இப்போ எல்லாமே ஸ்கொயருக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? இப்போ இதுக்கு 1/2ன்னு போட்டால் என்ன வரும்? எல்லாமே 1 மாறிடும் இல்லையா? பாருங்கள், 7x ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 இன்ட்டு 1/2, இந்த பவரோட வேல்யூ, அந்த ரூட்டோட வேல்யூ போடுறேன், இன்ட்டு 4 2 1/2 டிவைடட் பை 4x minus 1 2 இன்ட்டு 1/2 கேன்சல் பண்ணால் எல்லாமே மாறிடும் இல்லையா? மிச்சம் என்ன இருக்குது? 4 ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 டிவைடட் பை 4x minus 1. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.